திட்டக்குடி தொகுதியில் திமுக வெற்றிக்காக தீவிர ஆலோசனை 50,000 வாக்குகள் வித்தியாச இலக்கு. கடலூர் திட்டக்குடி தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனையொட்டி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் KNT சங்கர் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய KNT சங்கர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் CV கணேசன் அவர்களை குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் கூட்டத்தில் கலந்து நீங்க ஒரு சில கருத்துக்களை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தொழிலாளர் நலத்துறை மந்திரியா பணியாற்றி மிகவும் சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் கணேசன் அவர்கள் நம்ம தொகுதி வேட்பாளராக இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நம்ம ஊருக்கு நிறைய செய்திருக்காங்க. அவங்க நம்ம வட்டத்தில் அவர் பார்க்கும்போது அவர்களுடைய சேவைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. மக்களை நல்லா கவனிக்கிறாரு. அதனால அவருடைய வெற்றிக்கு நம்ம அயராக பாடுபட்டு அவர் வெற்றி பெற செய்யணும். திரும்ப ஒரு மந்திரி ஆகணும். நம்ம மாவட்டத்துக்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளராக மீண்டும் நம்முடைய அண்ணன் CV கணேசன் அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதனை நாம் முழு மனதோடு வரவேற்கிறோம். நம்முடைய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதைப்பதற்கு முறியடிப்பதற்கு பல பேர் முயற்சி செய்தனர். அதையெல்லாம் முறியடித்துவிட்டு தலைவர் எழுச்சி தமிழர் தேமுதிகவின் அக்கா பிரேமலதா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டணியை சார்ந்த தலைவர்களும் அதற்கு மேலாக இந்த கூட்டணியை 10 வருட காலமாக மிகவும் சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய சிறப்பான முதல்வர் அவர்கள் ஐயா அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, முதல்வர் அறிவிக்கும் பொழுது பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வழங்கப்படும் மகளிருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்ப எல்லா கட்சிக்காரனும் எதிர்கட்சிக்காரெல்லாம் என்ன பண்ணானா அதை கேலி பண்ணானும். இது எப்படி இவர் 1000 ரூபாய் வழங்க முடியும், இவர் எதுல இருந்து எடுத்து கொடுப்பாரு, இதெல்லாம் ஒரு காமெடியா இருக்குன்னு சொல்லி சொன்னாலாம். இன்னைக்கு நான் 2000 ரூபாய் கொடுக்குறாங்கண்ணா, ஒருத்தன் 4000 ரூபாய் கொடுக்குறாங்களாம் மகளிருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டத்தை ஒரு கூர்மையா எண்ணி அப்பயே அறிவிச்சாருன்னு நம்மளா யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா காலை உணவை கொடுத்திருக்காரு. இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் தான் நம்முடைய முதல்வர்கள் கொடுத்திருக்காரு. அதை நான் மீண்டும் இங்கிலாந்து வரவேற்பிருக்குப்பா. எனவே நம்ம என்ன பண்ணோம்னா எதிர்கட்சி அவன் போட்டு அது அடுத்த விஷயம். இப்போ ஒரு ADMKல ஒரு நபர் வந்திருக்காரு. காட்டு மன்னார் கோயில்ல எங்களுக்கு அவருக்கு ஒரு பழைய பாக்கி இருக்கு. அதை நாங்க இங்க சரி பண்ணி அவருக்கு நாங்க அனுப்பிவிடுவோம் இங்கிருந்து. எனவே நாம் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட்டு கண்டிப்பாக மீண்டும் நம்முடைய அண்ணன் மகத்தான நம்முடைய அமைச்சர் CV கணேசன் அவர்களை ஆதிதிராவிட அமைச்சராக கண்டிப்பாக மீண்டும் வாய்ப்பு